பாட்டு எழுதுறதுக்கு யோசிக்க மாட்டாரு. நான் யோசிச்சு நான் பார்த்ததில்ல. நான் மியூசிக் எழுதுற மாதிரி அவர் பாட்டு எழுதி போட்டுருவார். கண்ணதாசனுக்கு பாலு மகேந்திரா கதை சொல்கிறார், இளையராஜா டியூன் வாசிக்கிறார். கண்ணதாசன் மேலே பார்க்கிறார். ஒரு 10 நிமிடங்கள் எதையும் சொல்லவில்லை. எப்படியெல்லாம் பாட்டு வருது உனக்கு? இப்போது நான் வரிகள் சொல்லட்டுமா, இல்லை உன்னை வாழ்த்தி பாடட்டுமா என்றார். பூங்காற்று புதிதானது வச்சிக்கோ என்று பல்லவி சொல்கிறார். பூங்காற்று புதிதானது, புதுவாழ்வு சதிராடுது. கவிஞர் மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு கவிஞர் இல்லை. என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ என்ற வரிகளை சொல்லி 5 நிமிடம் அமைதியாக கண்ணதாசன் எதுவும் பேசவில்லை. இன்று இது போதும் என்று கண்ணதாசன் கிளம்பிவிட்டார். இப்படி ஒரு பாடலை எழுதிவிட்டோம் என்று எத்தனையோ நாட்கள் கர்வம் கொண்டோம். ஆனால் இப்படி ஒரு வரி எழுதியதற்கு இன்று அமைதியாக வீடு திரும்புகிறார் கண்ணதாசன். வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், மரகத கிள்ளை மொழி பேசும். பாட்டு எழுதுறதுக்கு யோசிக்க மாட்டாரு. நான் யோசிச்சு நான் பார்த்ததில்ல. நான் மியூசிக் எழுதுற மாதிரி அவர் பாட்டு எழுதி போட்டுருவார். பூவானில் பொன்னேகமும் உன் போல நாளெல்லாம் விளையாடும். பயணிக்கும்போது இன்னும் என் வாழ்வுக்கு நான் எத்தனை பாடல்களை எழுத வேண்டுமோ என்று யோசித்துக் கொண்டே சென்றார். இன்ஸ்டன்டா பாட்டு எழுதுறதுக்கு உலகத்துல எந்த கவிஞர்களும் கிடையாது. நிறைய கவிஞர்களோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பூங்காற்று புதிதானது, புதுவாழ்வு சதிராடுது.